நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஹிட் கேஸ் 3 ரிவ்யூ. நம்ம நானி காரு, நானி அண்ணன், அப்புறம் ஸ்ரீநிதி ஷெட்டி, ரமேஷ் ராவ் மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிட் 1 ஹிட் 2 நான் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி ஒரு சைக்கோபாத்தான ஒரு கிரிமினல் ஸ்டோரியை வச்சு நம்ம அதில் பாலிவுட்டில் தெலுங்கு ஆக்டர் கலந்து ஒரு ஆக்டர் இருப்பார், அவர் நடிச்சிருக்காரு. அப்போ நம்ம சேனல் ஆரம்பிக்கல. ஹிட் 1 ஹிட் 2லாம் 2021 2023 வந்து 2020 அந்த டைமில் வந்தது. நம்ம ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. அப்போ நான் படம் பார்த்தா நான் அந்த ரிவ்யூ போடல. இப்போ நான் நானி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கனால ஒரு ஸ்பெஷலாக இப்போ ஹிட் 3 ரிவ்யூ போடுறேன். அதே மாதிரி ஆனால் கிளைமேக்ஸில் அந்த ஹிட் 1 ஹிட் 2ல் நடித்த அந்த ஹீரோ வந்து சும்மா வேறு லெவலில் நானியை காப்பாற்றினார். படத்தோட கதைனா நானி அண்ணன் வந்து ஒரு 44 வயசு, ஒரு கரரான வைலண்ட்டால ரொம்ப ரகடான போலீஸ்மேன். பயங்கரமாக பிபி இருக்குது, பயங்கரமாக கத்துவார், வைலன்ஸை உருக்கி வச்சுருக்குறாங்க, ரத்தம் தெரிக்குது படம் ஃபுல்லாக. செம வைலன்ஸுங்க படம். வைலன்ஸ்னால் வைலன்ஸு, அப்படி ஒரு வைலன்ஸு. ஒரு கோபமான நானி. ஹாய் நானா பார்த்துருப்போம், சாஃப்டான நானி. டக் ஜெகதீஷ், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு லவ் படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் எவ்வளோ ஒரு ரொமான்டிக் பாயாக இருந்த நானி இந்த படத்தில் என்ன மோசமான கேரக்டருக்கு இன்னும். ஆனாலும் ஹீரோ தான், மக்களோட ஹீரோ. மக்களுக்கு அநியாயம் நடக்கூடாது, மக்களை கொல்லக்கூடாது. போலீஸ்காரன் ஒரு சைக்கோ கும்பல் இருக்குது இந்த படத்தில். அந்த சைக்கோ கும்பல் என்னன்னா, அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் ஃப்ரீடம் இல்லை, அப்புறம் சுதந்திரம் தான். ஃப்ரீடம் தான், ஃப்ரீடம் எல்லாம் ஒன்று தானே. சுதந்திரம் இல்லை, அப்புறம் நிம்மதி இல்லை. அதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத ஆள், அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஆள் பிடிச்சி கொலை பண்ணுற ஒரு சைக்கோ கும்பல். அதுக்கு பேர் சிடிகேவான், கேப்சர் டார்ச்சர் கில்லு. ஸோ அந்த சிடிகேங்கிற ஒரு அக்யூஸ்டை கண்டுபிடிக்க நம்ம நானி காரு ஒரு விதவிதமாக கொலையெல்லாம் பண்ணி டார்க் வெப்பு. ஸோ அந்த டார்க் வெப்பில் அவர் சேர்ந்து அந்த டார்க் வெப்பில் அந்த சைட்டை ஜாயின் பண்ணி மினிமம் 2 கொலை பண்ணால் தான் அந்த சைட்டில் இருக்கணுமா, அப்படி இப்படிலாம் கதையெல்லாம் ரெடி பண்ணி போட்டு எடுத்துக்கிறாங்க. நானி காரு கொண்டது ஒரு அக்யூஸ்டு. இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி சும்மா ஒரு அறை என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்க எல்லாரையும் கொன்று அவங்க உடம்புல இருக்கிற ஹியூமன் ஆர்கன்ஸை ஃபாரினுக்கு வித்துடுறானுங்க. எதனால தான் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, பெரிய அமெரிக்கன் ஆக்ட்ரஸ்லாம் வயசானா கூட இளமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமனோட பிளட்லேயே, ஹியூமனோட ஆர்கன்ஸ்லேயே இவ்வளோ பவர் இருக்குங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த படம் நமக்கு உணர்த்திருக்கு. பயங்கரமாக ஃபைட்டு. ஸ்ரீநிதி ஷெட்டி மேடம் வந்து கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக் இதில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். நானியை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி கட்சியில் அவங்களும் போலீஸ் ஆகிடுவாங்க. எதனால் போலீஸ் ஆனாங்கன்னா, நானி அண்ணனை இன்ஸ்பயர் ஆகி தான் படத்தில் போலீஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒயிட் கோட் போட்டு ஒரு சீனு சண்டை போட்ட வருவார் பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சும்மா இப்படி ஜாக் டேனியல்ஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சரக்கு ஜாக் டேனியல்ஸ். அதை வச்சு இப்படி சும்மா நாட்டின்னு குடிச்சிட்டு கத்துவார் பாருங்க. அந்த சீனெல்லாம் சும்மா வெறித்தனமாக இருந்திருக்கும். நம்ம நானி அண்ணன் வேற லெவலில் பிச்சு உதறிட்டு இருப்பார். என்னடா இந்த இப்படியாப்பட்ட நானிக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு நானி இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் பியூர் கிளாஸு ப்ளஸ் வைலன்ஸ் தான் படம். இது வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்க வேண்டாம். 18 வயசு மேலே இருக்கிறவங்க அடல்ட் ஏஜ் மூவி தான், சர்டிஃபிகேட்டு. தேட்டருக்கு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா போய் பாருங்கள். நல்ல ஸ்டோரி. கடைசியில் அந்த கும்பலை போட்டு தள்ளிடுறாரு. பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சொல்ல மறந்துட்டேன், நம்ம கார்த்தி அண்ணன் கடைசியில் கேமியோவில் கிளைமேக்ஸில் வந்திருக்காரு. இதுலேருந்தே ஒரு ஹிண்ட்டு தெரிஞ்சுது. ஹிட்டு இப்போ 1 2 வந்து ஒரு ஹீரோ நடித்தார். ஹிட் 3ல் இப்போ நானி. ஹிட்டு 4ல் 4th சாப்டர் வருது. அந்த 4th சாப்டரில் நம்ம கார்த்தி அண்ணன் தான் ஹீரோ. இப்போ நானி எப்படி 3ல் நடித்தாரோ ஹிட் 3ல் 4th பார்த்தா நம்ம கார்த்தி அண்ணன் ஹீரோ. அப்போ இந்த படம் தமிழில் பயங்கரமாக ஹிட் ஆகும் பாருங்கள். இது தெலுங்கு படம், ஆக்சுவலாக தமிழ் டப்பு ஹிட் 3. ஹிட் 4 தமிழில் வரும், கார்த்தி அண்ணன் ஹீரோவாக நடிப்பார். இப்போவே ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த படம் எப்படி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்துடும் ஹிட் 4. அதில் நம்ம கார்த்தி அண்ணன் தீரன் அதிகாரம் 3 மாதிரி சும்மா வேறு லெவலில் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். வேறு லெவலில் கார்த்தி அண்ணன் அந்த கேமியோ சீன் வேறு லெவலு. தெலுங்கே தெரியாது சொல்லிட்டு தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பானுங்க லாரி டிரைவர் அக்யூஸ்டுங்க. என்னடா எனக்கு தெலுங்கு தெரியாதா, எனக்கு చెప్పున నాతో లేడు వాడా తెలుగు அப்படின்வான். నేను నువ్వంటే నేను తెలుగు చెప్పురా లేదు,
இப்போ நானே இப்போ தெலுங்கு பேசுகிறேன் கொஞ்சம், அதனால் அது வேறு லெவலில் இருக்க போகுது ஹிட்டு 4. பாய்.